VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஒரு முழு அளவிலான யுத்தம் வளைகுடாவில் ஆரம்பமாகிவிட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது இன்று காலை தாக்குதலை ஆரம்பித்திருந்தன. மிக கடுமையான தாக்குதல். பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை சற்று முன்னர் ஆரம்பித்திருக்கின்றது. மிக மோசமான யுத்தம் ஒன்று வளைகுடா பிராந்தியத்தில் ஆரம்பமாகிவிட்டது. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்றிருந்து வந்த நிலையில் இன்று காலை ஈரான் மீது இஸ்ரேல் திடீரென்று தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் என்று கூறியபடி இஸ்ரேல் ஆரம்பித்த அந்த தாக்குதலில் பின்னர் அமெரிக்காவும் இணைந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. ஆரம்பகட்ட தகவல்களின்படி ஈரானின் இஸ்பஹான், குவாம், கராச் மற்றும் கிர்மஷா போன்ற பிரதேசங்களும் ஈரானின் தலைநகர் டெஹரான் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் என்று நம்பப்படுகின்ற இலக்குகள் மீதும் ஏவுகணை செலுத்திகள் மீதும் இஸ்ரேல் அதிரடியாக தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேல் கூறுகின்றது. ஈரானின் பல்வேறு நகரங்களிலும் கடுமையான குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சில நகரங்கள் புகைமண்டலமாக காட்சி தருவதாகவும் ஈரானிய தகவல்கள் கூறுகின்றன. இஸ்ரேல் தனது நீண்ட தூர ஏவுகணைகளைக் கொண்டே தனது முதற்கட்ட தாக்குதல்களை நடாத்தியதாக ஆரம்பகட்ட தகவல்கள் கூறுகின்றன. ஈரான் மீது வான் தாக்குதல்களையே அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அமெரிக்காவின் ஸ்டெல்த் ரக விமானங்களை கண்டறிவதற்கான தொழில்நுட்பத்தினை சீனாவிடம் இருந்து பெற்று ஈரான் வான்பரப்புக்குள் நுழையும் எந்த ஒரு அமெரிக்க விமானத்தையும் சுட்டு வீழ்த்துவதற்கு ஈரான் தயாராக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அமெரிக்க ஈரானின் முதற்கட்ட தாக்குதல்கள் வான்வழியான தாக்குதல்களாக அல்லாமல் ஏவுகணை மூலமான தாக்குதல்களாக அமைந்திருந்தது சற்றும் எதிர்பாராத ஒன்றுதான். ஈரான் தலைநகர் டெஹரானின் யூனிவர்சிட்டி ஸ்ட்ரீட் மற்றும் ஜம்ஹூரி பகுதிகளில் பல ஏவுகணைகள் வந்து தாக்கியதாக ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி கூறுகின்றது. ஈரானின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான டஸ்மின் நியூஸ் ஏஜென்சியின் கூற்றின்படி வட டெஹரானில் உள்ள ஷியத் காண்டான் என்ற பிரதேசமும் ஈரான் என்ற மாகாணமும் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உத்தியோகபூர்வ அலுவலகம் அமைந்துள்ள இடத்திலும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தி அசோசியேட்டட் பிரஸ் கூறுகின்றது. இருந்தபோதிலும் அயத்துல்லா கமேனி ஏற்கனவே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு ரகசிய இடம் ஒன்றிற்கு நகர்த்தப்பட்டு விட்டதாகவும் அந்த ஊடகம் உறுதிப்படுத்துகின்றது. இதுவரை வெளிவந்த தகவல்களின்படி ஈரானின் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன், பாச்சின் மிலிட்டரி கம்ப்ளெக்ஸ் போன்ற இலக்குகள் இஸ்ரேலினாலும் அமெரிக்காவினாலும் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் முழுவதும் பரவலாக தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. வான்வழியாகவும் கடலில் இருந்தும் ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் 8 நிமிட வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். மிக பிரமாண்டமான தாக்குதல்கள் என்றும் அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தனது அந்த உரையில் தெரிவித்துள்ளார். ஈரானில் ஒரு அரசியல் மாற்றம் அவசியம் என்றும் ஈரானிய மக்கள் தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் ஈரானிய மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரான் ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் ஏவுகணைகளை தாம் முற்றாகவே அழித்து தரைமட்டமாக்கப் போவதாகவும் அவர்களுடைய கடற்படையையும் முற்றாக அழித்துவிடப் போவதாகவும் ட்ரம்ப் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். ஈரானின் ப்ராக்சிகள் தொடர்ந்து வந்த பிராந்தியத்தையும் உலகத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் நிலையை முற்றிலுமாக மாற்றப்போவதாகவும் சூளுரைத்துள்ளார்.
ஈரான் இனி எப்பொழுதுமே அணுவாயுதத்தை கைகளில் எடுக்க நினைக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. அதனை அமெரிக்கா இந்த நடவடிக்கையினூடாக உறுதிப்படுத்தும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க ராணுவ பலத்தை யாரும் இலகுவில் சவாலுக்கு இழுக்க முடியாது என்பதை ஈரானின் ஆட்சி விரைவில் உணர்ந்து கொள்ளும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அமெரிக்கர்களும் தமது உயிர்களை இந்த யுத்தத்தில் இழக்க வேண்டி ஏற்படும் என்றும், உலகத்தின் நன்மை கருதி இப்படியான ஒரு உயிர் தியாகத்திற்கு அமெரிக்கர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் அமெரிக்க மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இஸ்ரேலும் ஈரானும் தமது வான்பரப்பை மூடுவதாக அறிவித்துள்ளன. இஸ்ரேல் அவசரகால நிலையை அறிவித்துள்ளது. ஈரானில் தொலைபேசி இணையதளங்கள் இயங்கவில்லை என்று கூறப்படுகின்றது. ஈரானின் அரச செய்தி ஊடகமான ஈரானா உட்பட பல ஊடகங்கள் சைபர் தாக்குதல்களுக்கு உள்ளானதாகவும், அந்த ஊடகங்களின் இணையதளங்கள் முற்றாகவே செயலிழந்து போயுள்ளதாகவும் டஸ்மின் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க, ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு சமாந்தரமாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீதும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்குலிம் அல்டஃபா மாகாணத்தின் பல இலக்குகள் மீது இஸ்ரேல் சற்று முன்னர் கடுமையான வான் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரானின் துணை ராணுவ குழுக்கள் இஸ்ரேல் மீதும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று கூறப்பட்டு வந்திருந்த நிலையிலேயே இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுவதற்கு சற்று முன்னர் ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேல் முழுவதும் தொடர்ந்து எச்சரிக்கை சைரன் ஒலிகள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், சில இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய தகவல்கள் கூறுகின்றன. ஈரான் ஏவிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு ஏவுகணையினால் இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த ஊடகத்தின் தகவலின்படி இஸ்ரேலில் இதுவரை யாரும் காயமடையவில்லை என்று கூறப்படுகின்றது. ஈரானின் ஏவுகணை ஒன்று வடக்கு இஸ்ரேல் பிரதேசம் ஒன்றில் விழுந்து வெடித்துள்ளதாக மற்றொரு செய்தி தெரிவிக்கின்றது. தமது கிரிமினல் எதிரிக்கு எதிராக ஈரான் தனது பாலிஸ்டிக் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டதாக ஈரானின் IRGC சற்று முன்னர் அறிவித்துள்ளது. ஈரான் தனது முதற்கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டுள்ளதாகவும், அடுத்து இதுபோன்ற தாக்குதல்களை ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஈரான் மேற்கொள்ளும் என்றும் அறைகூவல் விடுத்துள்ளது. இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற வரை ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் பற்றியோ அழிவுகள் பற்றியோ தகவல்கள் எதுவும் பெரிதாக வெளியாகவில்லை. அந்த தரவுகள் கிடைத்தால் அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் அவற்றினை உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். ஆக அனைவரும் அச்சப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பயங்கரமான யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. அது வளைகுடா பிராந்தியத்துடன் மட்டும் நின்றுவிடுமா, அல்லது அதனையும் கடந்து அந்த யுத்தம் எங்கள் வாசல்படி வரை வந்துவிடுமா என்பதுதான் அனைவர் மத்தியிலும் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு இஸ்ரேலிய நண்பர் என்னிடம் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். நாங்கள் தியாகங்களுக்கு தயாராகிவிட்டோம். இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் எமது தேசத்தின் எதிர்காலத்தை கருதி எங்களை நாங்கள் இன்று அர்ப்பணித்தே ஆக வேண்டும் என்று கூறியிருந்தார். ட்ரம்பும் உயிர் தியாகங்களுக்கு அமெரிக்கா தயாராக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க பிரஜைகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானும் மானமிழந்து அடிமைகளாக வாழ்வதை விட போராடி மரணிப்பதே மேல் என்று கூறியிருந்தது. ஆக அடுத்து வருகின்ற நாட்களில் நடக்க இருக்கின்ற அழிவுகளின் காட்சிகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பதை மனக்கண் முன் கொண்டு வருகின்ற கூற்றுக்களிவை. மிகவும் ஆபத்தான கட்டத்தை நோக்கி நாங்கள் வாழுகின்ற இந்த பூமி மெதுமெதுவாக நகர்த்து கொண்டிருக்கின்றது. VGT Holidays.
GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்.